ஸ்பெல் ரெமிடிஸ் பற்றி கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். ஸ்பெல்ஸ்னு நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய முறை. நார்மலாக ஒரு வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரை வந்து தென்கிழக்கு பகுதியில் வச்சுட்டு மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டோ அல்லது இந்திரனை மனசில் நினச்சிக்கிட்டோ டெய்லி 2 ஜீராவை போட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு சின்ன ஸ்பெல் தான் இது. அந்த காலத்தில் வந்து இந்த நவரத்ன மோதிரம், நவரத்ன கல் வச்ச பதக்கங்கள் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கிறிஸ்டல் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த கிறிஸ்டலுக்கும் இதுக்கும் என்னென்ன, இப்போ வாட்டர் பாட்டிலாம் கிறிஸ்டல், எதை பார்த்தாலும் கிறிஸ்டல் வருது, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரீஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ்னு நம்ம வந்து ஒரு 9 வகையான ஒரு கிரகங்களுக்கு உண்டான ஜெம் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டோம். அந்த 9 ஜெம் ஸ்டோன்ஸ் தவிரவே ப்ரீஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஒரு சில ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான விஷயமா நம்ம எடுத்துட்டோம், அது மாதிரியான விஷயமா எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்றதுனால அது மாதிரி இந்த நவரத்ன மோதிரமே ஆக்சுவலாக போடக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலுங்கிறது ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடியது. இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து அந்த அமித்திஸ்ட் வந்து குடிக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே என்ன கைண்ட் ஆஃப் அடிக்ஷனை நீக்கக்கூடியது அமித்திஸ்ட். அரசியலில் நல்லபடியான ஒரு நிலைமையில் இருந்தவர், ஆனால் இருக்கிறவர் இன்னுமே. பட் அவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு இது ஆல்கஹால் அடிக்ஷன் அவரால் பண்ணவே முடியலன்னா அவங்க ஒய்ஃப் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அவங்க போட்டுக்கிட்டார். அவருக்கு வந்து அவருக்கு ரெடியாக, அவர் மாறுறதுக்கு ரெடியாக இருக்கார், பட் முடியலை அப்படின்ற மாதிரி. எல்லா விதத்துலையும் எல்லா நல்ல பேரும் இருக்குது, ஆனால் இது பண்ண முடியலன்னு அது போட்டுட்டு அவருக்கு சரியாச்சு. இப்போ எல்லோ சஃபயர்னு எடுத்துக்கோங்களேன். எல்லோ சஃபயர்னு எடுத்தால் நம்ம வந்து கோல்டில் போடலாம், நல்லது தான், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வைரத்தை வந்து இந்த பரிகாரமாக போடுற மாதிரியான விஷயமா வைரத்தை வந்து நம்ம கோல்டில் போடுவாங்க. அதை போடாமல் இருக்கிறது நல்லது. கைகளில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக இவ்வளோ பர்டிகுலர் கேரட்லன்னு நம்ம வந்து வைரத்தை எடுத்து போடுவோம். அப்படி போடும்பொழுது அதை கோல்டில் போடாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. இதை வந்து இதில் தான் போடணும். இப்போ ப்ளூ சஃபயர் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து கோல்டுலலாம் போட்டோம்னா பிரச்சனை பெருசாகி பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் வந்துடும். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்பெல் ரெமிடிஸ் பற்றி கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். ஸ்பெல்ஸ் அப்படின்னா நிறைய பேர் ஸ்பெல்ஸ்னா என்னன்றது, ஸ்பெல்ஸுங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்த பிரயோகம் அப்படின்னு நான் அந்த பஞ்சாட்சரமே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த பஞ்சாட்சரத்திலேயே நம்ம பிரயோகம் இருக்கு, பஞ்சாட்சர பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாட்சர பிரயோகம் அந்த சிவைய நம சிவைய மந்திரம் இருக்கு, நம சிவைய மசிவயன, இப்படி ஒவ்வொன்றுத்திலையுமே ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து பிரயோகம் பண்ணலாம். அதே போல் தான் வந்து பார்த்தோம்னா இந்த பிரயோகம் இந்த மாதிரியான விஷயத்தில் இந்த இவருடைய ஷடாட்சரத்தை சரவணபவ ரவணபவச வனபவசர இந்த முருகரையோடதையுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்து பிரயோகம் பண்ணலாம், எந்த விஷயத்திற்கு பிரயோகம் பண்ணலாம் என்று குறிப்புகள் இருக்கிறது. ஸோ அது மாதிரியே பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன ஒரு விஷயத்திலேயே பிரயோகம் அப்படின்றதுலேயே ஒரு சின்னதாக ஒரு ரெமெடி மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து இந்த சிவனுடைய ஒரு 2 வார்த்தை மந்திரம் தான், வார்த்தை தான், வரி கூட கிடையாது, வார்த்தை தான். சிங் கிளிய அப்படின்னு வரும், அந்த மாதிரியான ஒரு வார்த்தையாக வரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ அப்போ வந்து அந்த வங் சங் அப்படின்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து சம் லம் ரம் இப்படிலாம் சொல்லுவோமே, என்னென்ன இந்த சம் லம் ரம் இதெல்லாமே வந்து சக்ராமந்த்ராஸ். இதில் சக்ராமந்த்ராஸ் அண்ட் கனெக்டட் வித் இந்த அஷ்டதிக் பாலகர்களோட கனெக்டட் ஆனது, தேவதைகளோட கனெக்டடான மந்திரம். இதெல்லாமே நமக்கு வந்து இதுலேயுமே வரும். நம்மளுடைய சத்ருசம்ஹார திருஷதியில் முருகருடைய ஒரு திருஷதியிலையுமே இது வரும், ஒவ்வொரு மந்திரமுமே வரும். ஸோ அந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்பொழுது அது உண்டான ஒரு விஷயமே வேறையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள். ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த ஸ்பெல்ஸ்னு நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய முறைன்னு. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே வச்சிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் இப்போ ஒரு சின்னதாக வந்து பார்த்தோம்னா நார்மலாக ஒரு வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரை வந்து தென்கிழக்கு பகுதியில் வச்சுட்டு மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டோ அல்லது இந்திரனை மனசில் நினச்சிக்கிட்டோ டெய்லி 2 ஜீராவை போட்டு மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு சின்ன ஸ்பெல் தான். இது நான் ஒரு 5 வருஷம் முன்னால் கொடுத்தேன், இன்னுமே இது பல வீடுகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சின்ன விஷயம் தான். அதுக்கு இதில் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது வந்து எலிமெண்டல் கனெக்ஷன் இருக்குது, அஸ்ட்ராலஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, எல்லாமே இதில் கலந்துரும். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. சிலது வந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன இது ரொம்ப ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கே, இதை போய் ஜீராவை போட பணம் வருமா, எல்லாருக்கும் வந்துடாதா, இப்படியெல்லாம் கூட சில பேருக்கு நினைக்கலாம். அவங்களுடைய எண்ணம் என்னவோ உன்னுடைய எண்ணமாகவே நீ மாறுவாய். அதுதான் அந்த மாதிரியான விஷயமா தான். இன்னொரு விஷயம், அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த நவரத்ன மோதிரம், நவரத்ன கல் வச்ச பதக்கங்கள் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கிறிஸ்டல் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த கிறிஸ்டலுக்கும் இதுக்கும் என்னென்ன, இப்போ வாட்டர் பாட்டிலாம் கிறிஸ்டல், எதை பார்த்தாலும் கிறிஸ்டல் வருது, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டிலில் வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த கிறிஸ்டல்ஸு ஜெம்ஸ் அப்படின்றது, ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரீஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ்னு நம்ம வந்து ஒரு 9 வகையான ஒரு கிரகங்களுக்கு உண்டான ஜெம் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டோம்.
அந்த 9 ஜெம்ஸ்டோன்ஸ் தவிரவே ப்ரீஷியஸ் ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது, ஒரு சில ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான விஷயமா நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து ரூபியிலிருந்து பேர்ல் எடுக்கிறோம், ரூபி எடுக்கிறோம், அடுத்தது வந்து கோரல் எடுக்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயமாக எமரால்டு அப்படின்ற மாதிரி, அப்புறம் சஃபயர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுக்கிறோம். டைமண்ட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் சஃபயர், ப்ளூ சஃபயர் அப்படின்ற மாதிரி விஷயமா எடுத்துடுறோம். இவங்களுக்கு ராகு கேதுக்கு தனித்தனியாக அதுக்கு கோமேதகம் அப்படின்ற மாதிரியான கோமெட் இருக்குது, அதுக்கு அந்த மாதிரியான விஷயமா நம்ம தனியாக எடுத்து பண்ணுறோம். கேட் சைன்னு சொல்லுவோம் நம்ம, இவருக்கு கேதுவுக்கு வந்து வைடூரியம்னு சொல்லுவோம். அது மாதிரியான விஷயமா எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்றதுனால அது மாதிரி இந்த நவரத்ன மோதிரமே ஆக்சுவலாக போடக்கூடாது. இந்த நவரத்ன மோதிரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நவரத்னங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பழைய காலத்துலலாம் வந்து கிரீடங்கள்லாம் பதிச்சிருப்பாங்க, அது மாதிரியான விஷயங்கள். அப்போ அந்த முடியாக தரித்திருக்கிறவர் எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு அரசன் என்பவன் யார்? அரசன் என்பவன் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு யாராக இருக்க முடியும்? அவன் வந்து சத்திரியனாக தான் இருக்க முடியும். சத்திரியன் தான் ஒரு அரசனாக இருக்க முடியும், ராமன் உட்பட. ஸோ அந்த மாதிரியான சத்திரியனாக இருக்கக்கூடியவர்களாலும் எல்லா விதத்துலையும் சத்திரியன் மட்டும் கிடையாது. சத்திரியன்கிறது ஒரு குணம். சத்திரியன் அப்படின்றது வந்து ஒரு ஜாதியோ ஒரு வர்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். வர்ணம் அப்படிங்கும்போது அவர்களுடைய தொழில் அப்படின்ற மாதிரியான விஷயமா, ஒரு ஜாதிக்குள்ள அடங்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்போ அந்த அத்தனை விதமான ஒரு பராக்கிரமங்களையும் பெற்றவனால் அந்த நவரத்னம் அப்படின்ற மாதிரியான விஷயமா அணிந்து கொண்டிருந்தார்கள், வைத்தியர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு முதல்ல அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, பழைய உங்களோட சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கீங்க, மணி மந்திர ஔஷதம் அப்படிம்பாங்க. மணி மந்திரம் ஔஷதம். மணி அப்படின்றது இதில் சேரக்கூடியதாக இருக்கும், மந்திரம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது, நமக்குள்ள மனனம் செய்யக்கூடியதாக. ஔஷதம் அப்படிங்கிறது மருந்தாக இருக்கிறது. இந்த ஔஷதம் அப்படிங்கிறது நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். குறிப்பிட்ட தீர்த்தங்களில் நாம் நீராடுவதும் தீர்த்தங்களை நாம் அருந்துவதுமே ஔஷதத்தில் வரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இந்த மணி அப்படின்னு வரும்போது நம்ம இந்த இது வந்து ஜெம் ஸ்டோன்ஸ். இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை தான் நம்ம வந்து கிறிஸ்டல்ஸ் நிறைய சொல்கிறோம். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலுங்கிறது ரொம்ப காலமாகவே இருக்கக்கூடியது. இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து அந்த அமித்திஸ்ட் வந்து குடிக்கிறதுக்காக ரொம்ப நாட் ஒன்லி ஃபார் ஆல்கஹால், எல்லாத்துக்குமே என்ன கைண்ட் ஆஃப் அடிக்ஷனை நீக்கக்கூடியது அமித்திஸ்ட். அது எனக்கு வந்து நான் பல வருஷம் முன்னாலேயே அந்த மாதிரியாக இருக்கிறவர், அரசியலில் நல்லபடியான ஒரு நிலைமையில் இருந்தவர், ஆனால் இருக்கிறவர் இன்னுமே. பட் அவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு இது ஆல்கஹால் அடிக்ஷன் அவரால் பண்ணவே முடியலன்னு அவங்க ஒய்ஃப் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அவங்க போட்டுக்கிட்டார். அவருக்கு வந்து அவருக்கு ரெடியாக, அவர் மாறுறதுக்கு ரெடியாக இருக்கார், பட் முடியலை அப்படின்ற மாதிரி. எல்லா விதத்திலும் எல்லா நல்ல பேரும் இருக்குது, ஆனால் இது பண்ண முடியலன்னு அது போட்டுட்டு அவருக்கு சரியாச்சு. இது லாங் பேக் நடந்த ஸ்டோரி இது ஜென்ரலாக. பட் ஆனால் அவருக்கு அதுக்கு டைம் எடுத்தது, ஒரு 3 மாதம் 6 மாதம். அந்த கோப்பையில் குடிக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும், ஒரு 1 மாதத்தில். அதுலேயே ஆல்கஹால் விட்டு கொடுப்பாங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஈவன் இப்போ பார்க்கக்கூடிய அன்பர்கள் கூட கூகுளில் பார்த்துக்கிட்டாங்கன்னா கூட அமித்திஸ்ட் கிளாஸ்ன்னு பார்த்தாங்கன்னா அதுலேயே வந்து விட்டு கொடுப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. அந்த டைமில் வந்து குடிக்கிறவங்களை நிறுத்துறதுக்கு அதில் விட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே மெயினாக இதெல்லாமே நம்ம வந்து நம்ம இதெல்லாம் மலைகள் தானே, மலைகள்லேருந்து வெட்டி எடுக்கப்படுது. செமி ப்ரீஷியஸோ கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நேச்சுரல்ஸ் தான். எதுவுமே வந்து அந்த நேச்சுரல்ங்கிறது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தா அதை எடுத்து அவங்க பாலிஷ் பண்ணிட்டு உள்ள வந்து கலர் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ வந்து பாலிஷ் பண்ணாமல் நம்ம வந்து சிலதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. பாலிஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பாலிஷ் பண்ணாமல் நீங்கள் போட்டுக்கோங்கன்னா யாரும் போட்டுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம சொல்லும்போது அவங்க வந்து நல்லா பாலிஷ் பண்ணாதது வேணும், ஹீட் பண்ணாதது வேணும்னுவாங்க. பட் ஆனால் பாலிஷ் பண்ணாது ஹீட் பண்ணாது அவங்க கையில் அவங்க அது போடவே முடியாது. மோதிரமாக பண்ணவோ பெண்டண்ட்டாக பண்ணவே முடியாது. பாலிஷ் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்காது. பட் கலர் இன்ஃபியூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சில இதில் கலர் இன்ஃபியூஸ் பண்ணலாம், ஒரு சில இதில் பண்ணக்கூடாது. பண்ணினா அதில் பலன் தராது. ஒரு சில இதில் கலர் கண்டிப்பாக இன்ஃபியூஸ் பண்ணணும், அப்போ தான் அது லாங் லாஸ்டிங்காக நிற்கும். கிறிஸ்டல்ஸில் வந்து பல்வேறு விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நான் கிறிஸ்டல்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அதற்குண்டான பர்டிகுலராக ஒரு கிறிஸ்டல்ஸ் ஆகட்டும், ருத்ராட்சம் ஆகட்டும், அதற்குண்டான மந்திரங்கள், அதை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், அந்த கிறிஸ்டல்ஸை எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறது. நிறைய பேர் நீங்களே பண்ணி கொடுங்க, உங்கள் கையால் தான் வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லி எங்கேயா இருந்தாலும் நின்று அந்த மாதிரி வாங்கின்னு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாமளே மந்திரங்களை சொல்லி அதற்குண்டான ஒரு மந்திரங்கள், அதுக்குன்னு இந்த மாதிரியான அந்தந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அல்லது பூஜைகள் நடக்கும்போது அதில் வந்து பல்காக அந்த மாதிரி வச்சுட்டு ஓவராலாக அதையுமே நம்ம சேர்த்து ஆவாகனம் பண்ணிடுவோம். அந்த மணியுமே சேர்ந்து ஆவாகனம் பண்ணிட்டு எனர்ஜைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அது ரொம்பவே அதிகமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடியது தான். எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு தெரியணும். சிலர் வந்து பார்த்தோன்னா இடது கையில் போட்டால் அதை டீஆக்டிவேட் பண்ணுறது, வலது கையில் போட்டால் ஆக்டிவேட் இப்படியெல்லாம் கிளப்பி விடுறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் தவறு, அந்த மாதிரிலாம் சொல்லப்படலை. நம்ம ரத்ன சாஸ்திரத்தில் படிக்கணும். நம்ம பழைய கிரந்தம் ரத்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இப்போ ஜெம்மாலஜி கோர்ஸாக நிறைய வந்துட்டு இருக்கு. சயின்டிஃபிக்கலாக சில விஷயம்
விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதில் நம்ம நடுவில் நம்ம யாரகுறையா ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு நவரத்ன மோதிரங்கள் அப்படின்றது முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்கள் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு கிரகம் சில பேருக்கு எல்லா கிரகமுமே பாதகாதிபதியாக எல்லா ஜாதகத்திலையும் பாதகாதிபதி இருப்பார், ஒரு சில ஜாதகத்திலே மாரகாதிபதி இருப்பார். அப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதோடதையும் சேர்த்து போட்டிருந்தோம்னா அது ஜாஸ்தி பண்ணி இப்போ கனக புஷ்பராகம் இந்த விரலில் தான் போடணும், இப்போ பச்சைன்னா இந்த விரலில் தான் போடணும்லாம் இருக்கு. ஏன் விரல்களோட விஷயத்தில் வந்து ரொம்பவே இருக்குது. நம்ம ஒவ்வொரு விரலுக்குமே ஒரு கிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து விரலை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம வந்து இப்போ சதுர்வேத புருஷார்த்தம்னு சொல்லுவோம், தர்மார்த்த காம மோட்சம். தர்மா அர்த்தா காம மோட்சம் எல்லாமே நம்மளோட விரல்களில் இருக்கு. ஸோ அப்போ அந்த தர்மார்த்த காம மோட்சம் நமக்கு தகுந்த மாதிரி யாருக்காவது சடனாக ஒரு பலன் வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விரல். உடனே எனக்கு பலன் வரணும், எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னா வரணும், அந்த விரலை போட்டுக்கோ, கொஞ்ச நாள் நான் சொல்லி கொஞ்ச நாள் மட்டும் போட்டுக்கோ, அதுக்கப்புறம் மாற்றி போட்டுட்டு. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிரீடினஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அப்போ அதுக்கு உண்டான ஒரு விரலை யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மணிக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விரலை மாற்றி போட சொல்கிறதுன்ற மாதிரி இருக்குது. உலோகங்களுமே இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வந்து சிலர் இந்த இப்போ எல்லோ சஃபயர்னு எடுத்துக்கோங்களேன், எல்லோ சஃபயர்னு எடுத்தால் நம்ம வந்து கோல்டில் போடலாம், நல்லது தான், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வைரத்தை வந்து இந்த பரிகாரமாக போடுற மாதிரியான விஷயமா வைரத்தை வந்து நம்ம கோல்டில் போடுவாங்க. அதை போடாமல் இருக்கிறது நல்லது. சாதாரண ஒரு ஆர்னமெண்ட்டாக நம்ம வந்து காதில் மூக்கில் போட்டுக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அதை பற்றி இல்லை. கைகளில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்காக இவ்வளோ பர்டிகுலர் கேரட்லன்னு நம்ம வந்து வைரத்தை எடுத்து போடுவோம். அப்படி போடும்பொழுது அதை கோல்டில் போடாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. இதை வந்து இதில் தான் போடணும். இப்போ ப்ளூ சஃபயர் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து கோல்டுலலாம் போட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாகி பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் வந்துடும். அது மாதிரியான விஷயமா ஆகும். அதே போல் தான் உங்களுக்கு வந்து ராகுடைய கல்லையுமே எடுத்து நம்ம வந்து கோமெண்ட்லாம் எடுத்து நம்ம கோல்டில் போடக்கூடாது, கோல்டையே தொடக்கூடாது. அதுக்கு அது மாதிரி உலோகங்களுமே பெரிய பலன் தரக்கூடியது. அப்புறம் இந்த ஜாடியில் உப்பு வச்சுட்டு சப்போஸ் கீழே விழுகுது, கீழே உடையுது, அது நல்ல நேரம் இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நம்ம கை தவறி தன்னால் விழுவது கூட நமக்கு அது பலன் சொல்லுமா? உப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உப்பு வந்து பார்த்தோம்னா ரெண்டு விஷயமா. உப்புக்கு வந்து நம்ம ஆல் ஓவர் இப்போ வந்து யூடியூப் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சுன்னா உப்பு வந்து சுக்கரன் சொல்லிட்டாங்க. உப்பு வந்து முதன்மையாக ஒரு பொருளுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே நாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே கிரகத்துடைய தன்மையும் பஞ்சபூத தன்மையுமே எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த ஒரு உப்பு ஜாடி அப்படின்ற மாதிரியான விஷயம். உப்பு வந்து சந்திரனுக்கு உண்டானது, முதன்மையாக சந்திரனுக்கு உண்டானது. சந்திரனுக்கு உண்டானதுனால தான் அது பணம் விஷயத்து அப்படின்ற மாதிரியான விஷயமோ ஏதோ ஒரு ஆகர்ஷணமும் சீக்கிரமாக பண்ணும். அதே நேரத்தில் ஸ்தம்பனமும் செய்யக்கூடியது, ஸ்தம்பனமும் செய்யும் ஆகர்ஷணமும் செய்யும். அப்போ ஸ்தம்பனம் செய்வதற்கு உண்டான ஒரு பிரயோக முறை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஆகர்ஷணம் செய்யறதுக்கு நாம் வந்து சாதாரணமாக உப்பு ஜாடியில் வந்து என்ன காயின் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதே சந்திரனுக்கு உண்டானதான் உங்களுக்கு அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாலாம் காயின் போட்டு வைப்பாங்க, அது மாதிரியான விஷயமா இருக்குது. அன்னபூர்ணி ஐடல் போட்டு வைப்பாங்க. ஸோ இது மாதிரியான விஷயம் அதெல்லாமே இந்த சந்திரனுக்கு உண்டானதை இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அப்போ நம்ம சாதாரணமாக நமக்கு தெரியாமல் கீழே விழுந்து உடையிறதுனால வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை, அது எல்லா இடத்துலையுமே நடக்காது. இப்போ நிறைய பேர் வந்து கடுகு கீழே விழுந்ததுன்னா பிரச்சனைன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த கடுகு அப்படின்றது உங்களுக்கு சனியை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் ரொம்ப இறக்கக்கூடாது அப்படின்றது தானே தவிர எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயமா அதுதான். அதே மாதிரி எள்ளையுமே வந்து பார்த்தோம்னா எள்ளு சாதாரணமாக வீட்டுக்குள்ளே விழுந்தாலே எல்லாரும் ஒரு சில பேர் பயந்துக்கிறவங்க இருக்காங்க. அப்படி கிடையாது, அது மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ரொம்ப ஓவராக எடுத்துக்க வேண்டியதில்லை. அது நமக்கு வந்து பர்பஸ்ஃபுல்லாக அது நம்ம மைண்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்பொழுது அதற்குண்டான ஒரு விஷயம் வந்து ஆகுமே தவிர நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடியதுக்கு எல்லாமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு இன்டென்ஷன் அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாம் எடுத்து சும்மா எல்லா இடத்துலையும் போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இறக்கக்கூடாது. அது மாதிரியான விஷயம். பொதுவாக தானியங்களே நமக்கு தெய்வ ரூபம் தானே. ஸோ அப்போ அது மாதிரி பண்ணுறது வந்து தவறு தான், அந்த மாதிரியான விஷயம். சூப்பர், பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஜி.